மும்மொழிக்கு, அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கையை முழுக்க தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டதுங்கிறது தான் ஜவஹர் நேசன்கிற நம்ம ஐயா வெளியேறாரு. அதில் தான் அந்த நான் முதல்வன் திட்டமும் இல்லம் தேடி கல்வி எல்லாம் அதில் தான் இருக்குது. இவர்கள் கேட்டாங்க, அதில் சிறந்த இதுகளை நாங்கள் எடுத்துக்கிறோம், அதில் இருக்கிற நல்லதை எடுத்துக்கிறோம். நாங்கள் ஒரு நல்லது சொல்லுன்னு நான் கேட்டேன். ஒரே ஒரு நல்லது சொல்லு, அப்புறம் ஏற்கிறதா எதுக்கிறதான்னு பார்ப்போம். அவன் இந்த புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்ங்கிறான். ஆகச்சிறந்த கல்வியாளன் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எழுதுகிற மரண சாசனம்டாங்கிறான். மறைமுகமாக ஏற்றிக்கிட்டு சின்ன வீடு படம் பார்த்திருக்கீங்களா? சின்ன வீடு படத்தில் ஐயா பாக்கியராஜ் இந்த அந்த கல்பனாவுக்கு இப்படி கட்டி பிடிச்சிக்கிறாப்புல, இங்கிட்டு சின்ன வீடு இந்த பொண்ணுக்கு ஒரு பூ கொடுப்பாப்புல. சுவரொட்டியாக தான், சின்ன வீடுன்னு தட்டினீங்கன்னா சுவரொட்டியாக தான். என்னடா தம்பி அவன் நினைவில் வச்சுருக்கான். அதுதான் திராவிடம். இங்கே வந்து நமக்கு வந்து இல்லை நான் அதெல்லாம் இல்லைன்னு இங்கிட்டு பூ யாருக்கு, அவன் எல்லாருக்கு எல்லாம் இவங்கள மாதிரி ஒரு ஐயப்பா அன்னைக்கு வந்து சொல்கிறது, நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கோம். நோ அண்டர் கண்ட்ரோலில் இருக்கேன். நீ பேசாத. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதே இந்த சாராய இதில் தான் அவர் சந்திரசேகர ராவ் மகளை அந்த கவிதாவை கைது பண்ணாங்க. இதே இதில் தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் முதல்வர் பேரில் இதே ஊழல் குற்றச்சாட்டு தான். அந்த அங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்த பிஜேபி ஏன் இந்த அரசு மேலே அந்த சாராய ரைடு வந்துச்சு, அமலாக்கத்துறை வந்துச்சு, சோதனை வந்துச்சு, 1,00,000 கோடி இருந்துச்சு, அப்புறம் 1000 கோடி இருந்துச்சு, ஏன் நடவடிக்கை இல்லை? அண்டர் கண்ட்ரோல். அண்டர் புரியுது இல்லை? சும்மா நம்மகிட்ட வந்து நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை.